அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ்டா அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து மந்த்லி ஸ்ட்ராட்டஜி, அதாவது மாதத்தில் வந்து 10 நாள் முடிஞ்சிருச்சு இப்போது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு 10 ட்ரேடிங் டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதற்குள்ளே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வந்து ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து என்னோடய கேபிட்டலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுலேருந்து மந்த்லி கொஞ்சம் இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு அந்தளவுக்கு வந்து சாதகமான சூழ்நிலை இல்லாத காரணத்தால் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டத்தில் நான் கொஞ்சம் இந்த ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சில வந்து கற்றுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன். ஒர்க் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை மக்களுக்கும் வந்து ஃப்ரீயாகவே சொல்லி தரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த காணொலி வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட சார்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா 17,173 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து இருக்குது. அதுவே நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக 17,229 அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்குதுங்க. சரி, ஓகே. இது வந்து இப்போதைக்கு இந்த டெக்னிக்கலாக இந்த பேட்டர்னுக்கு பேர் வந்து டோஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டோஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 17,000 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டில் வந்து நின்றுருக்குது. ஸோ இதற்கப்புறம் இது வந்து ஒரு ரிவர்சல் எடுத்து மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அப்படி மேலே போகுது அப்படின்னு வைங்களேன், 17,400 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு தடவை 17,400 போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. ஸோ இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மேலே போயிட்டு திருப்பி இந்த 17,400 கிட்ட வந்து தான் வந்து திருப்பி ஒரு பெரிய கேப் டவுன் ஆச்சு. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது அந்த ஃபில் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக, அதாவது 17,430 அப்படிங்கிற லெவல் வந்து இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ டோஜிக்கு அப்புறம் வந்து டெக்னிக்கலாக மேலே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது, சைட்வேஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஓவர் சோல்டு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்தில் நிஃப்டி வந்து இங்கே பாருங்கள், 17,000 18,000 கிட்டத்தட்ட 100 வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 17,100க்கு வந்துருச்சு. ஸோ பயங்கரமான ஒரு ஸ்விங்கு. இந்த ஸ்விங் வந்து பொறுமையாக போச்சுன்னா யாருக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. அது மேலே கீழே வந்து ரொம்ப விகரஸாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பாதிப்பு வருது. ஸோ இப்போ வந்து நிஃப்டி 17,200 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ கீழே சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 17,000 இருக்குது. ஏன்னா சைக்காலஜிக்கலாகவே வந்து ஒரு ஹோல் நம்பர் 17,000 18,000 அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக சிறந்த சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அதோட விக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை இந்த 17,000 இங்கே ஒரு தடவை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 17,065 லெவலுக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் வந்துச்சு. வந்துட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ இந்த 17,000 17,080 17,100 அப்புறம் வந்து கீழே 17,000 அதை விட்டிங்கன்னா 17,950 900 இதெல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக கீழே இருக்கக்கூடியது. நம்ம அந்தளவுக்குலாம் போக வேணாம். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுன் ஆகி டோஜி போட்டிருக்குது. இதுக்கப்புறம் தொடர்ந்து கீழே விழுமா சந்தேகம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த FII DII டேட்டா. இந்த டேட்டாவில் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து 3,300 கோடி வாங்கியிருக்காங்க. இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து 6,300 கோடி விற்று வச்சுருக்காங்க. இதில் வந்து சில பிளாக் டீலும் அடக்கம்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். HDFC பேங்க்கில் தான் பிளாக் டீல்னு தான் கேள்விப்பட்டேன். ஸோ 1,400 சில்லறைக்கு வந்து பல கோடிகளை வந்து விற்றுட்டதாக கேள்விப்பட்டேன். ஸோ அதில் இது வந்து சேர்ந்துருக்கும். அப்படி அதை வந்து விலக்கிட்டு பார்த்தாலுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,000 கோடி இல்லை 4,000 கோடிக்கு பக்கமாக அவங்க செல்லிங்கில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பிளாக் டீல் நடந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,400 கோடிக்குன்னு நினைக்கிறேன். அதை தவிர மீதி இருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்லிங்கில் தான் இருக்குது. நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் என்ன தான் வந்து வெறுத்தனமாக 3,000 கோடி வந்து பை பண்ணியிருந்தாலும் அதை விட டபுள் த குவான்டிட்டி செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மார்க்கெட் திருப்பி ஏறி குதிச்சு 18,000 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறது மிக கடினம். ஸோ இதை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ என்னோடய கணிப்பு என்னென்னா கடந்த அடுத்த 2 வாரங்கள் இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 28, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 18, ஏப்ரல் 28க்குள்ளே வந்து நிஃப்டி கண்டிப்பாக ஒரு 17,650 இல்லைனா 17,000 இந்த கோட்டை இந்த இதோட ஹையை தாண்டது மிக கடினம்னு நினைக்கிறேங்க. இந்த மாதம் ஒரு 8 ட்ரேடிங் டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு 4 நாள் அந்த பக்கம் ஒரு 4 நாள் 8 ட்ரேடிங் டேயில் வந்து இப்போ 17,000 17,600க்கு மேலே போகாது. கீழே போச்சுனாலுமே வந்து ஒரு 17,900க்கு கீழே போகாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருக்கும். ஒரு மிகப்பெரிய ரேஞ்சு தான் இது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 17,850 நான் வந்து ஒரு 17,650 வரைக்கும் போடுறேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கிள் வந்து ஒரு சிறந்த வழியாக இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ராங்கிள் வந்து பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ப்ரீமியம் வந்து நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். 17,600 கிட்டலாம் போனீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரீமியம். அதே 17,800 போனீங்கன்னா அங்கேயும் ஒரு 20 ரூபா தான் இருக்கும். ஆக மொத்தம் உங்களால் வந்து ஒரு 2,000 தான் சம்பாதிக்க முடியும். ஸோ ஒரு வேளை இதை ப்ரீச் பண்ணிருச்சு, திடீர்னு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பைரேஷாக தான் இருக்குது, FI வந்து அடிச்சு பிடிச்சி விற்றுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா திடீர்னு மார்க்கெட் கீழே போகுதுன்னு வைங்களேன், நம்ம பணம்லாம் போயிடும்.
அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி நான் ஆல்ரெடி வந்து இதை வந்து இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிட்டேன். நம்ம ஸ்ட்ராட்டஜி கன்று மாதிரி வந்து பாருங்கள் 122 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இதற்கு நான் வந்து எடுத்துக்கிட்ட மொத்த ப்ரீமியம் வந்து 1,16,000 ரூபா. ஸோ அந்த 1,16,000 ரூபாயில் வந்து முதல் நாளான்ற இன்று 122 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. இது முடியும் போது நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5,000 ரூபாயிலிருந்து 7,000 வரைக்கும் வந்து ப்ராஃபிட் வந்து எதிர்பார்க்குறேன். 2 வார காலகட்டத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் அது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்கள் 17,200 இது வந்து பார்த்திங்கன்னா அட் மணி நான் வந்து ஒரு 17,250ங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து பில்ட் பண்ணேன். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், ஸோ எப்போவுமே ஃபியூச்சர்ஸை பொறுத்து தான் இந்த ப்ரைஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ 17,250 அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கும்போது இதுக்கு மேலே பெருசாக மார்க்கெட் போகாதுன்னு நினச்சி 17,200 புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனை வந்து நான் வாங்கினேன். அதே மாதிரி 14,400 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் டபுள் த குவான்டிட்டி வந்து விற்றுட்டேன். இது வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 1 லாட்டு, ஆனால் விற்றது 17,400 விற்றது வந்து பார்த்திங்கன்னா 2 லாட்டு. ஸோ அப்படி விற்றதால் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின ப்ரீமியமோட எனக்கு அதிகப்படியான ப்ரீமியம் கிடச்சிது. அதனால் மார்க்கெட்டிங் இருந்து எவ்வளோ கீழே போனாலும் எனக்கு லாஸுங்கிறதே கிடையாது. ஸோ என்னடான்னு பார்க்குறீங்களா? ஸோ நான் நினைக்கிறேன் மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆக போகுது, புல்லிஷாக கொஞ்சம் மேலே போக போகுது, ஒரு 300 400 500ன்னு போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு வேளை கீழே போச்சுன்னா எனக்கு லாஸே கிடையாது. அதாவது நான் நினச்சது நடந்துச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட்டு. ஒருவேளை நான் நினச்சது நடக்கலை அப்படின்னா எனக்கு வந்து லாஸே கிடையாது, அப்பவும் ப்ராஃபிட் தான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு முக்கிய அம்சங்க. இங்கே பாருங்கள் பிரேக் ஈவென்ட் இருக்குது பார்த்திங்களா, 0லேருந்து 17,633. ஸோ நிஃப்டி வந்து நாளைக்கு திடீர்னு 0க்கு போயிடுச்சுன்னு வைங்க, எனக்கு வந்து அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,652 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அப்படிலாம் போகாது. நிஃப்டி 20,000 இந்த வருஷத்தில் தொடுன்னு வந்து நிறையா அனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. சொன்னால் அப்படி நடந்தால் மிக நல்லது தான். ஸோ எந்த அளவுக்கு கீழே போனாலும் திடீர்னு ஒரு 5,000 ரூபாய்க்கு போகுதுனாலும் ஒரே நல்ல போகுதுனாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட் தாங்க. 1,600 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நான் கலெக்ட் பண்ண, அதாவது நான் வந்து விற்று வச்ச வாங்கின பை ஆப்ஷனை விட விற்ற செல் ஆப்ஷன் அதோட வந்து அதாவது செல் பண்ண ஆப்ஷனோட ப்ரீமியம், நான் வாங்கின ஆப்ஷனோட ப்ரீமியமோட விற்ற ஆப்ஷனோட ப்ரீமியம் அதிகம். அதனால தான் எனக்கு இந்த அட்வான்டேஜ் கிடைக்கிது. மார்க்கெட் எவ்வளோ கீழே போனாலுமே எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. ஒருவேளை நான் நினச்ச டேரெக்ஷனில் நான் வந்து ஒரு 400-500 ரேஞ்சில் வந்து எதிர்பார்க்குறேன். அந்த ஒரு டேரெக்ஷனில் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,750 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். எனக்கு அதிகபட்ச ப்ராஃபிட் எங்கே கிடைக்குன்னா மார்க்கெட் வந்து 17,400 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இந்த மாதத்தை முடிச்சிச்சுன்னா, அதாவது 28ஆம் தேதி அன்றைக்கி மார்க்கெட் 17,400 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போது எனக்கு வந்து அதிகபட்சமாக 11,600 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பிரேக் ஈவன் வந்து சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு நோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா எவ்வளோ நான் வந்து மேலே போகணும்னு எதிர்பார்க்குறேன், ஆனால் எவ்வளோ கீழே போனாலும் வந்து எனக்கு வந்து லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் தான் வரும். ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த 8 நாட்களில் எஃப்ஓஏ வந்து அதிகப்படியாக வாங்க ஆரம்பித்து 17,600 வந்து ப்ரீச் பண்ணிச்சு அப்படின்னா, அப்போ நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம அப்போவும் வந்து லாஸ் ஆகாமல் ப்ராஃபிட்டுக்கு மாறலாம். அது எப்படி அப்படிங்கிறத ஒரு வேளை ப்ரீச் பண்ணிச்சுன்னா சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போதைக்கு வந்து மார்க்கெட் 17,600க்கு கீழே 17,650க்கு கீழே எந்த இடத்துல மூவ் பண்ணாலே எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறதே முடிவாயிருச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ ஸ்ப்ரெட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங், இது வந்து ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எப்போவுமே ஆப்ஷன் பையிங் வந்து அதிகப்படியான ப்ராஃபிட் நமக்கு கொடுக்கக்கூடியது தான், ஆனால் அது கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் மேக் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியலனாலும் நம்மளால் சைக்காலஜியை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. ஒரே நிமிஷத்தில் நமக்கு 1,000 ரூபா 10,000 ரூபா ப்ராஃபிட் வரும், அதே ஒரு நிமிஷத்தில் 10,000 1,000 லாஸ் வரும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சைக்காலஜி ஒரு மனுஷன்கிட்ட வந்து வர்றதுங்கிறது மிகவும் கடினம். இப்போ நிறைய பேர் அதில் வந்து கில்லாடிகளாக இருக்கலாம், நான் அதில் கில்லாடி கிடையாது. அதனால தான் நான் வந்து ஒரு லோ ரிஸ்க்கான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பக்கம் வந்து போயிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஆப்ஷன் செல்லிங் பற்றி இருந்தால் வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை பற்றி ஒரு அறிவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். நானே வந்து ஒரு கற்று குழந்தை தான் இந்த ஆப்ஷன்ஸில், இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அது அப்படி கற்றுக்கிட்டு இருந்தாலுமே நான் வந்து ஒரு விஷயம் தெரியுது எனக்கு. ஸோ இப்போ இந்த பிஆர் சுந்தர் ஐயா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் உலகில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடந்து யாரை பார்த்தாலும் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுறலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து பொறி தட்டுச்சு, இப்படி இந்த சூழ்நிலைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ அதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது போன்ற பல ஸ்ட்ராட்டஜிகள் நான் வந்து கற்று வச்சுருக்கிறேன். அதை வந்து கரெக்டான மார்க்கெட் சுச்சுவேஷனில் வந்து ஒரு வேளை அப்ளை பண்ணி, அதாவது நான் வந்து மார்க்கெட் சரியாச்சுன்னா ஸ்விங் ட்ரேடிங் தாங்க பண்ணுவேன், ஆப்ஷன்ஸ்லாம் பண்ண மாட்டேன். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கலாமே, ஃப்யூச்சரில் என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உதவுமே அப்படின்ட்டு தான் இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.